வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் லோடிங் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ளவர் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை வச்சு அவுட்லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி அவுட்லைன் கொடுக்குறதுன்னு பாருங்கள். குட்டி குட்டி செயினாக வச்சு அவுட்லைன் போடணும். லீஃபுக்கு வந்து மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு அப்படியே ரிவர்ஸ் திருப்பினீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்லைன் போடணும். ஃப்ளவருக்கு, லீஃபுக்கு எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டு எண்ணாட் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளவருக்கு அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ இந்த சர்க்கிளையும் உள்ள ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அதையும் இது பண்ணிடுங்க. எண்ணாட்டு போட்டுருங்க. எண்ணாட் போட்டு இப்போ வந்து இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன், ரவுண்ட் அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியிலேருந்து எடுத்து மேலே இந்த அவுட்லைன் ஃப்ளவரில் போட்டிருக்கோம் இல்லையா, அது உள்ளக்க ஒரு லாங் செயின் அந்த அவுட்லைனுக்கு வெளியில் வந்து லாக்கை போடணும். போட்டு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த ரவுண்டுக்கு அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயே ஒரு லாங் செயின் போட்டு அவுட்லைனை வந்து ரவுண்டுக்குள்ளே போடுங்க. குட்டி லாக்கை வந்து திருப்பி அதே மாதிரி மேலே போய் அவுட்லைனுக்குள்ளே வெளியில் வந்து லாக்கு. அது மாதிரி இந்த ஃப்ளவரில் வெளியில் ரவுண்டுக்கு மேலே செயினை போட்டு ரவுண்டுக்கு வெளியில் வந்து லாக்கை போடுங்க. இந்த அவுட்லைன் கொடுத்தது வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஒன்று போல் டிசைன் வரணுங்கிறக்கானது இந்த மாதிரி கொடுத்து டிசைன் போடுறோம். அப்படி போட்டால் நமக்கு வந்து டிசைன் ஷேப் மாறாமல் வரும். சும்மா அப்படியே வரைஞ்சி அப்படியே போட்டோம்னா நமக்கு சரியாக வராது.
அதுக்கு தான் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு அந்த லாக்கு போடுறது வந்து அந்த வெளியில் அவுட்லைனுக்கு வெளியில் அந்த குட்டி லாக்கு போட்டு ஃபில் பண்ணணும். இடம் கம்மியாக இருக்குது, அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது இன்னொரு இதில் நான் அந்த இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி லாங் செயின் லாக்கை வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே அது மாதிரி லாங் செயின் போட்டு லாக்கை வந்து ஃப்ளவருக்கு வெளியில் அந்த செயினுக்கு வெளியில் இந்த மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சு. அப்படியே இதுக்குள்ள வெளியில் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி நாட் போட்டு உள்ளக்க இழுத்து விட்டிங்கன்னா உள்ளக்க போயிடும். இப்போ இன்னொரு பெட்டல்ஸும் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே இருந்து செயின் எடுக்கிறீங்க. லாங் செயினுக்கு எடுத்துட்டிங்களா? இந்த ரவுண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த ஃப்ளவருக்குள்ளே இருந்து ஒரு லாங் செயின், அந்த ஃப்ளவருக்குள்ளே அப்படியே லாங் செயின் போட்டு அந்த வெளியில் செயின் போட்டிருக்கீங்களா அதுக்கு வெளியில் லாக்கை போடணும். திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே ஒரு லாங் செயின் போட்டுட்டு அந்த லாக்கை வந்து ரவுண்டுக்கு வெளியில் திருப்பி இங்கே மேலே பெட்டல் மேலே போகும்போது அந்த ஃப்ளவருக்குள்ளே லாங் செயின் இந்த ரவுண்ட் இந்த ஃப்ளவருக்குள்ளே ஒரு லாங் செயின் அந்த லாக்கை வந்து ரவுண்டுக்கு வெளியில் போடுங்க. திருப்பி மேலே பெட்டல்ஸ்குள்ளேயே லாங் செயினை போட்டு அந்த லாக் வந்து அந்த செயினுக்கு வெளியில் அவுட்லைன் போட்டிருக்கீங்களா அதுக்கு வெளியில் அது மாதிரி ஃப்ளவருக்குள்ளேயே போட்டு லாக்கை வந்து அந்த ரவுண்டுக்கு வெளியில் மேலே செயின் போட்டு லாக்கை வந்து அந்த டிசைனுக்கு செயினுக்கு வெளியில் போடுங்க. திருப்பி இந்த சைடு இந்த மாதிரியே தான் இந்த ஸ்டிச் போடணும். நான் சொல்லித்தரது புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இந்த மாதிரி போடுங்க. இதுதான் ஃப்ளாட் லோடிங். இது வந்து இந்த ஸ்டிச் தான் மெயின். இதை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணுவோம். இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் அந்த 3 பெட்டல்ஸையும் ஃபில் பண்ணணும். நீங்கள் நடுவில் வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டோன் ஏதாவது ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த டிசைன் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே கருந்து எடுக்கிறீங்க. இந்த கார்னரில் குத்துறீங்க, அப்படியே வெளியில் திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து இதுக்குள்ளே
அந்த ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து செயினுக்கு அவுட்லைனுக்கு வெளியில் போட்டேன் லாக்கை. இது வந்து நான் லாக்கை வந்து உள்ளக்கே தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. லாக்கை வந்து உள்ளக்கே தான் போடுறேன். ஆனால் அதை நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே வர மாணிக்கு ஸ்டிச் வந்து அது பக்கத்துலேயே வர மாணிக்கு போடுங்க. இதே ஸ்டிச் வச்சு தான் லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி இந்த முடிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டுற வேண்டியதான். எண்ட் நாட்டு போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டிச் வந்து இப்படி தான் லோட் போடணும். இதை வந்து இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ஜரியில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். இதை வந்து ஒரு பெரிய டிசைனில் வந்து பிக்சரில் வந்து வரைஞ்சி இந்த ஃப்ளாட் லோடை வந்து போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், நல்ல ஸ்பீடு கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த சேனல் உங்களுக்கு இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.